root 3 equal to 1.732, root 2 equal to 1.414. Then the value of 1 by root 3 plus root 2 is என்னன்னு கேட்குறாங்க. இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 by root 3 plus root 2. இப்போ என்ன பண்ணணும், இந்த கீழே இருக்கிறதுனுடைய காஞ்சுகேட்டாலும் மேலே மல்டி பண்ணணும். root 3 plus root 2 காஞ்சுகேட் என்னன்னா root 3 minus root 2 divided by root 3 minus root 2. கீழே இருக்கிற நம்பர் நடுவில் பிளஸ் இருக்கு, இங்க பார்த்தீங்கன்னா நடுவில் மைனஸ் போட்டு மேலேங்களையும் பெருக்கிட்டோம். சரிங்களா? அப்படி பெருக்கும்போது மதிப்பு மாறாது. இப்போ கீழே பாருங்க, முதல்ல கீழே பெருக்கிறேன், அப்புறம் மேலே பெருக்கலாம். கீழே முதல்ல பெருக்கும் பார்க்கலாம். root 3 plus root 2, root 3 minus root 2, a plus b, a minus b. அப்போ என்ன வரும், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வரும். அப்போ root 3 ஸ்கொயர் அடுத்தது root 2 ஸ்கொயர். ஓகேங்களா? மேலே ஒன்னையும் root 3 minus root 2 பெருக்கினீங்கன்னா root 3 minus root 2 தான். சரிங்களா? ஒன்னோட பெருக்கும்போது அதுதான். சரி, இப்போ root 3 minus root 2 இருக்குது. முதல்ல கீழே பாருங்க, இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகலாம், இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகலாம். 3 minus 2 வரும். 3 minus 2 என்னது 1. சரிங்களா? அப்போ வகுத்தல்ல 1 கீழே 1. மேலே பாருங்க root 3 minus root 2, root 3யும் root 2யும் கழிச்சு இங்க எழுதுங்க. சரிங்களா? எழுதிடலாங்களா? root 3 என்ன கொடுத்துருக்காங்க 1.732, root 2 என்ன 1.414. ரெண்டுத்தையும் கழிங்க. இங்க இருந்து 1 வாங்குங்களா? 12ல 4 போச்சுன்னா 8, 2ல 1 போச்சுன்னா 1, 7ல 4 போச்சுன்னா 3 புள்ளி, இங்க 0 வரும். 0.318 மேலே 0.318. கீழே 1 விட்டுருங்க. சரிங்களா? ஆன்சர் என்ன 0.318. சி ஆன்சர்.